ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லட்டு நம்ம அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், கூடவே புரதச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி வாங்க, இந்த சிம்பிளான ஸ்வீட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் போல் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச ராகி மாவு 1 கப் போல் எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிற சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகுவாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தோசைக்கல் மேலே தட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் ஹீட் பண்ணிக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு ஒரு ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ராகி அடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அது போல் அடை கன்சிஸ்டன்சியில் தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டினோன்னா கொஞ்சம் அகலமாக வரும். அதனால கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு இது போல் தட்டி எடுத்துக்கிறேன். இது போல் நல்லா தட்டினதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெய், ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இது ரொம்பவே நல்லது. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு பக்கம் மட்டும்தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 பக்கமும் நெய் ஆட் பண்ணல. நெய் சேர்த்துட்டு திரும்பவும் இன்னொரு பக்கத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ராகி அடையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் 1/2 கப் போல் வறுத்த தோல் நீக்கின வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்க்கடலையை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ரொம்ப நேரம் மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, அது ஆயில் செப்பரேட்டாக ஆரம்பிச்சிடும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பான பதத்திலேயே எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லமே கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தித்திப்பாக நல்லா இருக்காது. கூடவே 3 போல் ஏலக்காய் சேர்த்துட்டு வெல்லத்தையும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப நேரம் அரைச்சிட்டேன், அதனால் ரொம்ப பாகு மாதிரி ஆயிடுச்சு. இதையும் அந்த வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி அடை இருக்குது இல்லைங்களா, அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் பிச்சு போட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் எடுத்துருக்கிறது சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதனால் ஒவ்வொரு அடையாக ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு அடையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு வந்திருக்கிற இந்த ராகி அடையை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த ராகி அடையை சேர்த்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற இன்னொரு ராகி அடையும் சேர்த்துட்டு அதையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதையும் நான் அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ராகி அடை, வெல்லம் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க. அது ஒரு மாதிரி கொலன்னு கையால் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். அதனால் ஒவ்வொன்றா அரைச்சி எடுத்துகிட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டு பிணைஞ்சிங்கன்னா லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளை ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஒன்றோட ஒன்று எல்லாமே கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக லட்டு பிடிக்க வந்துடும். இப்போது ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது போலவே மிச்சம் இருக்கிற எல்லாத்துலேயும் லட்டு பிடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கணுன்னா இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.